ஹாப்பி சாபத். ஓய்வு நாள் நல்வாழ்த்துக்கள். முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனி மேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார். இனி மேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. தேவ நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார், நீதிபரன் இயேசுவும் அவருடன் வந்தார். நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார், நீதிபரன் இயேசுவும் அவருடன் வந்தார். முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்து விட்டு, படைத்தவரை வணங்குவதை இன்றே நீ செய். தேவன் படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்து விட்டு, படைத்தவரை வணங்குவதை இன்றே நீ செய். தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு, தேவராஜ்யம் செல்ல இன்றே ஆயத்தமாகு. தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு, தேவராஜ்யம் செல்ல இன்றே ஆயத்தமாகு. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. பாபிலோன் மகாநகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. தேவர் பாபிலோன் மகாநகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையை அடைந்து விட்டது. மாயையான போதக பின் மதுவை குடிக்க வைத்து மாந்தர் அனைவரையும் மயக்கி விட்டாளே. மாயையான போதகத்தின் மதுவை குடிக்க வைத்து மாந்தர் அனைவரையும் மயக்கி விட்டாளே. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், கள்ள மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், ஆட்டுக்குட்டியானவர் முன் அக்கினி கந்தகத்துடன் அவருடைய கோபம் அது காத்திருக்குதே. ஆட்டுக்குட்டியானவர் முன் அக்கினி கந்தகத்துடன் அவருடைய கோபம் அது காத்திருக்குதே. முத்தூது உலகென்றும் முழங்கிடுவே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவின் பற்றின சாட்சி உடையவரும், அன்ற இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவின் பற்றின சாட்சி உடையவரும். 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போர் 1,44,000 பேர். 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போர் 1,44,000 பேர். முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. முத்தூது உலகென்றும் முழங்கிடுதே, முத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமாய் நீ. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை எந்நாளும் உண்டாவதாக. இந்த வருஷத்தின் 11 மாதங்களை தேவன் கடக்க செய்து தமது பெரிதான கிருபையினால்
இந்த வருஷத்தின் கடைசி மாதத்திற்குள்ளாக நாம் பிரவேசிப்பதற்கு அவர் பாராட்டிய தயவிற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த 11 மாதங்கள் என்பது தேவனுக்கு பிரியமானவர்களே, நாம் கடந்து வந்த வருஷங்களிலேயே ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நாம் சந்தித்த மாதங்களாகும். கொரோனா தொற்றின் கொடூரத்திற்கு இந்த உலகம் இழுத்து செல்லப்பட்டது. அவற்றிலிருந்து தேவன் நமக்கு விடுதலை பாராட்டினார், தயவு பாராட்டினார். இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தை நாம் காணும்படியாக அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அது தேவனுடைய சுத்த கிருபை. தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியுமாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். நீண்ட நேரம் வெயிலில் நடைப்பயணமாக சென்ற ஒரு மனிதன் வெப்பம் தாங்க முடியாமல் ஒரு மரத்தின் அடியிலே வந்து நின்றான். நிழலை தேடி மரத்தின் நிழலில் அவன் நின்றான். அவனுக்கு போதிய நிழலை அந்த மரம் அவனுக்கு கொடுத்தது. மரத்தின் அடியில் நிழலை அனுபவித்த அவன் அதன் அருகே ஒரு வீடை கட்டினால் என்ன என்று யோசித்தான். வீடு கட்ட மரக்கட்டைகள் அவனுக்கு அவசியப்பட்டது. அந்த மரக்கட்டைகளை வெட்டுவதற்கு ஒரு கோடாலி அவனுக்கு தேவைப்பட்டது. அந்த கோடாலியை மர துண்டினால் இணைத்து மரத்தை வெட்டி அந்த வீடை கட்டுவதற்கு மரத்தை சேர்ப்பதற்காக அவன் பிரயாசப்பட்டான். தேவனுக்கு பிரியமானவர்களே, மரத்தை வெட்டுவதற்கு ஒரு கோடாலியை அவன் அமைத்தான். அந்த கோடாலிக்கு கைப்பிடியை அந்த மரத்திலிருந்து எடுத்தான். எந்த மரத்திலிருந்து அந்த கோடாலிக்கு கைப்பிடியை அவன் எடுத்தானோ அந்த மரத்தை அவன் வெட்டினான். அழகிய வீடு ஒன்றை அவன் கட்டினான். அந்த அழகிய வீட்டில் அவன் வசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவனுக்கு நிழல் தேவைப்பட்டது. மறுபடியுமாக மரத்தின் நிழலில் அவன் நிற்கும்படியாக ஆசைப்பட்டான். சுற்றி முற்றி பார்த்தான், அங்கு மரங்கள் இல்லை. எனவே அவன் மறுபடியுமாக மரத்தை நோக்கி இந்த கட்டினை வீட்டை விட்டு சென்று விட்டான். எக்காலஜி பேரபிள், சூழலியல் ஓமானம். மரத்தை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு சிறு உதாரணத்தை நான் படித்தேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, வேதத்தில் 2 வேறுபட்ட இடங்களில் நாட்டப்பட்ட மரங்களை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி பேசுகின்றான். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் வசனங்கள் 5, 6 ஒரு மரத்தை குறித்தும், வசனங்கள் 7, 8 மற்றொரு மரத்தை குறித்தும் பேசுகின்றது. ஒரு மரம் அந்தரவெளியில், பாலைவனத்தில், பாலை நிலத்தில் அது எழும்பிற்று. இன்னொரு மரம் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருந்துச்சு. One in the desert and another
இன் தி ரிவர் சைடு, ஆற்றோரத்தில் நாட்டப்பட்ட ஒரு மரம், பாலை நிலத்தில் நாட்டப்பட்ட மற்றொரு மரம். இந்த பாலை நிலத்தில் நாட்டப்பட்ட அந்த மரம் கரளையாய் போனது. One is sterile and another is fruitful. ஒன்றுக்கும் இல்லாமல் போனது, மற்றொன்று கனியை கொடுத்தது. தேவனுக்கு பிரியமானவர்களே, ஒன்று மலடாகவும் ஒன்று கனித்தரும் மரமாகவும் எழும்பிற்று. தேவனுக்கு பிரியமானவர்களே, எரேமியா இந்த இடத்தில் 2 வகைப்பட்ட மக்களை குறித்து அவன் பேசுகின்றான். 2 வகையான மக்களை குறித்து அவன் பேசும்பொழுது 2 வகையான இம்மரங்களுக்கு ஒப்பிட்டு அவன் பேசுகின்றான். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புய பலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகி இருக்கக்கூடிய மனிதர்கள். Those trusting in man and making his flesh a strength, arm of flesh என்று சொல்லுவார்கள். மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக கர்த்தரை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தார். இன்னொரு கூட்டத்தார் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தங்களுடைய நம்பிக்கையாக கொண்டிருப்பவர்கள். Those that trusting in the Lord, keeping their hope in the Lord, தேவனில் நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய இன்னொரு கூட்டத்தார். மனிதர்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை ஆதாரமாக வைத்து, அடிப்படையாக வைத்து 2ஆக எரேமியா அங்கு பிரிக்கின்றான். ட்ரஸ்ட், இந்த பதம் பழைய ஏற்பாட்டை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குறைஞ்சபட்சம் 152 தடவை இது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ட்ரஸ்ட், நம்பிக்கை. ஆவியானவர் எரேமியாவின் இந்த அவனுடைய எழுதுகோலை வைத்து உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு அந்த 2 வகையான மனிதர்களை குறித்து அவர்களது பாவ புண்ணியங்களை அடிப்படையாக வைத்து அல்ல, மனிதர்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து. When you trust in man, you use your head. When you trust in God, you use your heart. நாம் நம்முடைய நம்பிக்கையை இருதயத்தில் வைத்திருக்கின்றோமா அல்லது மூளையில் வைத்திருக்கின்றோமா? நாம் நம்முடைய நம்பிக்கையை தேவனில் வைத்திருக்கின்றோமா அல்லது நம்முடைய சுயத்தில் வைத்திருக்கின்றோமா? எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 9 வரை இந்த 4 வசனங்களும் நாம் வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கையை குறித்தும் அந்த நம்பிக்கை யார் மீதாக வைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதை குறித்தும் மிக திட்டமாக மிக தெளிவாக பேசுகின்றது. When you trust in the Lord, when you use your heart, when you trust in the Lord, when you use your heart, தேவனில் நம்பிக்கை வைத்து இருதயத்தில் நீ அவரை நம்புவாய் என்றால் 4 ஆசீர்வாதங்களை இந்த அருமையான வேதத்தின் பகுதியில் அந்த 4 வசனங்களில் என்னால் பார்க்க முடிந்தது. 4 ஆசீர்வாதங்கள். We will be placed in high where we will enjoy 4 celestial blessings. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம்.
இந்த 4 ஆசீர்வாதங்களை உள்ளடக்கிய வசனமாக இருக்கின்றது. என்ன ஆசீர்வாதம்? தேவனை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு அந்த நம்பிக்கையில் ஜீவிக்கக்கூடிய மனிதனுக்கு பரலோகம் பாராட்டக்கூடிய ஆசீர்வாதம். முதல் ஆசீர்வாதம் என்ன? அந்த வசனத்தை நீங்கள் படித்தீர்கள் என்றால், you will not suffer the heat. நீ உஷ்ணத்தை காண மாட்டாய். ஆற்றோரமாக நாட்டப்பட்டிருக்கக்கூடிய மரத்தில், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய நாமத்தின் மீதாக நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த பரலோகம் கொடுக்கக்கூடிய முதலாவது ஆசீர்வாதம் என்னவென்றால், நீ உஷ்ணத்தை காண மாட்டாய். மனிதன் மேல் தன் நம்பிக்கையை வைத்து இருக்கும் மக்களுக்கு அளிக்காத ஒரு நன்மையை தேவன் அங்கு நமக்கு தருகின்றார். எப்படி தன் புய பலத்தை நம்பக்கூடியவனுக்கு தேவன் நன்மை வந்து அவனை சேர்வது இல்லையோ, அப்படி தேவனை நம்பி இருக்கக்கூடியவனிடத்தில் உஷ்ணம், தீய பாதிப்பு அவனை ஒருபோதும் தாக்குவதில்லை. குளோபல் வார்மிங்கை குறித்து நாம் நன்றாக அறிந்திருக்கின்றோம். புவி வெப்பமயமாகுதல். It is a great threat to the people who are living in these days. இன்றைய நாட்களில் இந்த புவி உருண்டையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய சவால். குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாகுதல். பூமியின் மேற்பகுதியில் சராசரி வெப்பநிலை கூடுவதும், அந்த சராசரி வெப்பநிலை தொடர்ந்து கூடுவதும் புவி வெப்பமாக்கப்படுதல் என்று பொருள். குளோபல் வார்மிங். ஓசோன் லேயர் ஓட்டையாக போய்விட்டது. அந்த லேயர், அதில் ஓட்டை விழுந்ததினால் கார்பன் டை ஆக்சைடு, இயந்திரமயமாக்குதல், சுற்றுப்புற சூழல், இவைகளின் காரணமாக இந்த குளோபல் வார்மிங் அல்லது புவி வெப்பமயமாகுதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தொடர்ந்து அதிக அளவில் நடந்து கொண்டிருக்கின்றது. அதனால் உள்ள விளைவுகள் என்ன? What is the challenge that you and me are facing due to this global warming? தேவனுக்கு பிரியமானவர்களே, சமுத்திரங்களினுடைய நீர் மட்டம் அதிகரிக்கிறது. புவியில் வெப்பம் அதிகரிக்கும் பொழுது நீரின் கன அளவு அதிகரிக்கின்றது. கிரீன்லாந்து தீவில் அதை சுற்றிலும் இருக்கக்கூடிய பனிப்பாறைகள் உருகத் தொடங்குகின்றது. இந்த பனிப்பாறைகளின் உருகுதலின் நிமித்தமாக சமுத்திரத்தின் மட்டம் 6 to 7 மீட்டர்கள் உயருகின்றது. அண்டார்டிகாவில் உள்ள பனிப்படலங்கள், இந்த அண்டார்டிகாவில் உள்ள பனிப்படலங்கள் உருகும் பொழுது 6 to 7 மீட்டர் வரை அந்த சமுத்திரம் தன்னுடைய நிலையிலிருந்து உயர்ந்து எழுகின்றது. மேலும் என்ன ஏற்படுகின்றது? இந்த மித வெப்பத்தினால் பாலைவன பகுதியில் விரிவடைகின்றது. உயிரின அழிவு வேகமாக ஏற்படுகின்றது. வேளாண்மை குறைவுபடுகின்றது. சுற்றுப்புற சூழல்கள் வெப்பத்தால் சகித்துக் கொள்ளக்கூடாத ஒரு நிலையை அவைகள் பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்டர்நேஷனல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி என்ற நிறுவனத்தினர் என்ன சொல்லுகின்றார்கள்? சர்வதேச அணுசக்தி கழகம் என்ன சொல்லுகின்றது? 2050 வருஷத்திற்குள்ளாக 50 to 85% வரை
பசுமையில்லாத வாயுக்கள், பசுமையில்லாத வாயுக்கள், வெப்பம் அதிகரிக்கக்கூடிய நிலையில் இந்த உலகத்தை கொண்டு சென்றுவிடும். தேவனுக்கு பிரியமானவர்களே, a great challenge is before you and me. இந்த குளோபல் வார்மிங் எதனால் ஏற்படுகின்றது என்று சுருக்கமாக பார்த்தோம் என்றால், டீஃபாரஸ்ட்ரேஷன், காடாக்குதல், காடை அழித்தல், சுற்றிலும் நாம் ஜீவிக்கக்கூடிய இடங்களை, நம்மை சுற்றிலும் இருக்கக்கூடிய காடுகளை அழித்தல், மனிதன் ஜீவிப்பதற்காக. கன்வர்ஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் டு அர்பன் யூஸ். தேவனுக்கு பிரியமானவர்களே, 31% பூமியின் மேற்பரப்பில் மரங்கள் இருக்கின்றது, வெஜிடேஷன். இந்த 30 ஆண்டுகளில் 30% அந்த காடுகள், தேவனுக்கு பிரியமானவர்களே, 15% அழிந்து போய்விட்டது. 30 ஆண்டுகளில் 30% இந்த உலகத்தில் இருந்த அந்த ஃபாரஸ்ட், அதில் 15% குறைந்து போனது. இது குளோபல் வார்மிங்க்கு முக்கியமான ஒரு காரணம். இந்த இயற்கை கோளாறு கிருமிகள் பரவுதலையும், சீதோஷ்ண நிலை மாற்றத்தையும், புதிய நோய்களையும் தொற்றுகளையும் அது உண்டாக்குகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, பல இயற்கை கோளாறுகளுக்கும் கிருமிகள் பரவுதலுக்கும் புது புது நோய்கள் வருவதற்கும் இது வழிவகுக்கின்றது. குளோபல் வார்மிங். தேவனுக்கு பிரியமானவர்களே, உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு எப்படி ஒரு மரத்தை தாக்குகின்றதோ, அந்த உஷ்ணத்தினுடைய பாதிப்பு ஆற்றோரங்களில், தண்ணீர் உள்ள இடங்களில் தன்னுடைய வேர்களை விட்டு தன்னுடைய ஜீவனத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களுக்கு வருவதில்லை. மிக அழகாக எரேமியா அதை குறித்து பேசுகின்றான். எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம் 7-8 வசனங்களில் இந்த விதமான பாதிப்புகள் மரங்களுக்கு ஏற்படுவதில்லை. எந்த மரங்களுக்கு ஏற்படுவதில்லை என்றால், தன்னை அந்த அந்த வாய்க்கால்களின் ஓரத்தில் நாட்டப்பட்ட அந்த மரங்கள் அந்த வாய்க்கால்களோடு தன்னை இணைத்துக் கொண்டிருப்பதினால், மழை பொய்த்து வெப்பம் தாக்கும் பொழுது அந்த கால்வாய்களுடன் அது இணைக்கப்பட்டிருப்பதினால் அவைகள் காக்கப்படுகின்றன. தேவனுக்கு பிரியமானவர்களே, கிறிஸ்துவ அனுபவத்தில் இந்த வெப்ப தாக்குதல் நமக்கு எப்பொழுதும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வெப்பத்தாக்குகள் எப்பொழுதும் இந்த உலகத்தில் அது தாக்கிக் கொண்டிருக்கும் பொழுது, தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் எந்த நிலையில் அங்கு வைத்து காக்கப்படுகின்றோம்? Trials and temptations are very common to all of us. ஆனால் அதை வெற்றி கண்டு கிறிஸ்துவ அனுபவத்தில் நாம் எப்படி கடந்து செல்வது? இந்த உஷ்ணம் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களையும் என்னையும் தாக்காமல் இருக்க வேண்டும் என்றால், நாம் அந்த கால்வாய் ஓரமாய் தன்னுடைய வேர்களை வைத்து அந்த கால்வாயோடு நீரோடு தன்னுடைய உறவை காத்து கொண்டிருக்கக்கூடிய மரங்களாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும். Trees which are connected with a river of life, the river of love. தேவன் தன் மீது நம்பிக்கை வைத்திருக்கும் தன் பிள்ளைகளுக்கு கால்வாயோடு இணைந்து இருக்கும் வண்ணமாக அவர் நம்மை நாட்டி வைத்திருக்கின்றார். நம் நம்பிக்கையை வேர் மூலம் தேவ நீர் ஓடையோடு இணைந்து இருக்கும் பொழுது எந்த உஷ்ணமும் நம்மை தாக்கப் போவதில்லை. எந்த சோதனையும் நம்மை மேற்கொள்ளப் போவதும் இல்லை.
அந்த உஷ்ணத்தின் பாதிப்பை தேவனுக்கு பிரியமானவர்களே தேவன் மாற்றுவார். நாம் தேவனோடு நெருக்கமாக இருக்கும் பொழுது, when we are connected, when we stay connected with the Lord, the heat is not going to affect you. அந்த உஷ்ணம் நம்மை எந்த நிலையிலும் பாதிப்பது இல்லை. அதுதான் முதல் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். எவன் ஒருவன் தேவனில் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கின்றானோ, தன்னுடைய புயத்தை மனுஷிகத்தை பலனாக கொண்டில்லாமல் தேவனை நம்பிக்கையாக கொண்டிருக்கக்கூடிய மனுஷனுக்கு தேவன் பாராட்டக்கூடிய நன்மை இந்த உலகத்தின் உஷ்ணம், இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு எந்த நிலையிலும் உங்களையும் என்னையும் வந்து சேராது. இரண்டாவது ஆசீர்வாதம், லீப் ஷால் பி கிரீன். அந்த நீரோடை பக்கமாக நாட்டப்பட்ட மரம், அதனுடைய இலைகள் என்றும் பசுமையாக இருக்கும், என்றும் பசுமையாக இருக்கும். Leaves are symbolic of fertility and growth. தாவரங்களில் உள்ள அந்த இலைகளுடைய பச்சையம், the color, green color, கருவுறுதலையும் வளர்ச்சியையும் அது எடுத்து காட்டுகின்றது. கருவுறுதல், ஒரு இலை தோன்றி படுத்து விழும் அந்த நேரத்தில் இன்னொன்று வந்துடும். எப்பொழுதும் மரத்தை பசுமையாக வைத்திருப்பது இந்த மாற்றங்கள். போட்டோசிந்தசிஸ் என்று நாம் படித்திருக்கின்றோம், ஒளி சேர்க்கை. இந்த ஒளி சேர்க்கையின் மூலமாக மரத்திற்கு வேண்டிய போஷாக்கை இந்த இலைகள் உண்டு பண்ணுகின்றது. இந்த போஷாக்கை மரத்திற்கு உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றது, ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது. கார்பனி ஆக்சைடு வளிமத்தை அது தன் கரத்தில் ஏற்றி நீரையும் உபயோகித்து ஒளியின் ஆற்றலை கொண்டு, சூரிய ஒளியின் ஆற்றலை கொண்டு அந்த கார்பனி ஆக்சைடு வளிமத்தையும் நீரையும் அது உபயோகித்து ஆக்சிஜனை கழிவுப் பொருளாக அது வெளிவிடுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் மனிதன் பயன்படுத்தக்கூடிய ஆற்றலின் அளவை 7 மடங்காக அது உயர்த்துகின்றது. இந்த ஆக்சிஜனுடைய அளவு மனுக்குலத்திற்கு, பூமியில் ஜீவிக்கக்கூடிய ஆக்சிஜனை தன்னுடைய உயிர் மூச்சாக எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த தாவரங்கள், இந்த இலைகள், இந்த போட்டோசிந்தசிஸ் மூலமாக தன்னுடைய போஷாக்கையும் பெற்று அந்த மரத்திற்கு அளித்து அந்த கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை அது வெளியில் விடுகின்றது. அது விடக்கூடிய அந்த ஆக்சிஜன் மனுஷனுடைய உபயோகத்தில் 7 மடங்கு அதிகமாக இருக்கின்றது. வாட் a glorious thing! How awesome is our God! எவ்வளவு அது தன்னுடைய ஆக்சிஜன் லெவலை வெளியே விடுதுனாக்கா 7 மடங்கு, நாம் உபயோகிக்கக்கூடிய அளவில் 7 மடங்கு அதிகமாக. 100 டெராவாட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். 100 டெராவாட்ஸ். டெராவாட்ஸ் என்பதற்கு அதனுடைய வல்லமை, அதனுடைய அளவு எவ்வளவுன்னு பார்த்தேன். 1 போட்டு அதற்கு பிறகு 16 ஜீரோக்கள். அது எவ்வளவு தூரத்திற்கு ஆக்சிஜனை வெளிவிடுகின்றது என்றால் 1 போட்டு 14 ஜீரோக்கள் போடணும். நான் உபயோகிக்கக்கூடிய ஆக்சிஜனில் 7 மடங்கு அது
இந்த உலகத்திற்கு இந்த தாவரங்கள் கொடுக்கின்றது. இலையில் இருந்து அது வெளிப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பசுமை நமக்கு இருப்பதற்கு தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அந்த பச்சையம் என்று சொல்வார்கள், இலையில் உள்ள அந்த பச்சையம், பசுமை நம்மால் காக்கப்பட வேண்டும். அந்த பச்சையம் நம்மால் எப்படி காக்கப்பட முடியும்? தேவனுக்கு பிரியமானவர்களே, நம் வேர்கள் கால்வாயோடு இணைக்கப்பட்டிருக்கின்றோம். We must stay connected with the flow of the water. இந்த இணைப்பு இல்லை என்றால் இலைகள் காய்ந்து தீந்து விழுந்துடும். நீர் வேண்டும், சூரிய ஒளி வேண்டும், அந்த கார்பனி ஆக்சைடு வளிமம் வேண்டும். இது மூன்றும் இருக்கும் பொழுது அது தனக்கு உள்ள போஷாக்கையும் எடுத்துக்கொள்ளும். அந்த கார்பன் டை ஆக்சைடை அது ஆக்சிஜனாக மாற்றி வெளியே அனுப்பும். இது இலையில் செய்யக்கூடியது. இலையில் உள்ள அந்த பசுமை நிறம் வளம் செய்யக்கூடியது. தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த பசுமையை நீங்களும் நானும் காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் என்ன சொல்லுகின்றது? நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த ஓடைக்கு அருகில் நம்முடைய வேரை இணைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் நாம் உதிர்ந்து விடுவோம், தீந்து போய் விடுவோம். கிறிஸ்து யோவானின் புத்தகம் 5வது அதிகாரம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொல்கின்றார்? நான் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். கொடியானது செடியில் எப்படி நிலைத்திருக்கின்றதோ, கொடியானது செடியில் எப்படி நிலைத்திருக்கின்றதோ அப்படி நீங்களும் நானும் நிலைத்திருக்க வேண்டும். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள். அப்படி இணைந்திராவிட்டால் எரியுண்டு உலர்ந்து போவார்கள். தரிக்கப்பட்டு உலர்ந்து போவதற்கு ஏதுவாக அவர்கள் ஆவார்கள். கிறிஸ்துவோடு இணைந்து இருத்தலை வெளிப்படையாக காட்டுவது இந்த ரிலேஷன்ஷிப். There are two relationships: branch relationship, root relationship. If you want to have a branch relationship stable, you must have a root relationship. கிளை மரத்தோடு இருக்கக்கூடிய அந்த உறவு எவ்வளவு தூரத்திற்கு ஆசீர்வதிக்கப்படும் என்றால், அந்த மரத்தினுடைய வேர் அந்த நீர்க்கால்களோடு இணைந்திருக்க வேண்டும். இந்த நீர்க்கால்களோடு அந்த வேர் இணைந்திருக்கும் பொழுது, when there is a relationship of root, we will have the good relationship of the branch. கிளைகள் செழித்திருக்க வேண்டும் என்றால் வேர் நீர்க்கால்களோடு இணைந்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் you will find a growth, beauty, strength, productiveness. அந்த நீர்க்கால்களோடு அந்த வேறு எவ்வளவு தூரத்திற்கு ஆழமாக இணைந்திருக்கின்றதோ அவ்வளவு தூரத்திற்கு இந்த கிளைகள் பசுமையாக காணப்படும். இந்த செழிப்பு தான் இலைகளை பசுமையாக்கும். நீங்களும் நானும் அந்த இலைகளை போன்று பசுமையாக காணப்பட வேண்டும் என்றால் we must have the root relationship with the Lord. Only then we will have the branch relationship. நம்முடைய கிளைகள் பசுமையாக காணப்பட வேண்டும் என்றால் இந்த வேரினுடைய இணைப்பு சரியாக இருக்கணும். அல்லவென்றால் அந்த கிளை பட்டு போகும்,
வெட்டி போடுதலுக்கு அது ஏதுவாக அமைந்து போகும். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த மரத்திலிருந்து தேவன் நமக்கு கற்பிக்கக்கூடிய பாடம், இரண்டாவது பாடம், He is blessing us with that greeny status. நாம் பசுமையான இலைகளாக இருக்க வேண்டும் என்று தேவன் ஆசைக்கின்றார். மூன்றாவதாக, பஞ்ச காலத்தில் நீ கவலை அற்று இருப்பாய். You shall not be careful in the years of drought. நீ இணைக்கப்பட்டிருந்தால், மழை நீர் பொய்த்து போனாலும் சரி, நிலம் காய்ந்து போனாலும் சரி, மரம் பாதிக்கப்படும். நீ அந்த வாய்க்காலோடு இணைந்து இருப்பாய் என்றால், you will not face this problem. எந்த பஞ்சம் வந்தாலும் சரி, மழை பொய்த்து போனாலும் சரி, பஞ்சம் எவ்வளவு தூரத்திற்கு அது மனிதனை தாக்கக்கூடியதாக இருந்தாலும் சரி, when you have the root relationship with the Lord, நீ என்ன செய்ய மாட்ட? தேவனுக்கு பிரியமானவர்களே, நீ காய்ந்து போக மாட்டாய். எந்த பஞ்சத்திலும் நீ கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. அவன் வாழ் ஆதாரமாக வான்மழையை மாத்திரம் நம்பி இல்லை. ஒரு மனிதன் தன்னுடைய நெருக்கமான இணைப்பை தேவனில் வைத்திருப்பான் என்றால், அவன் வாழ்வு ஆதாரத்திற்காக வான்மழையை நோக்கிக் கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை சார்ந்திருக்க வேண்டிய அவசியமில்லை. அதை நம்பி இருக்க வேண்டிய அவசியமில்லை. காரணம், அவனுடைய வேர் நீர் ஆதாரமாகிய கால்வாயோடு என்னாலும் இணைக்கப்பட்டிருப்பதினால், அந்த கால்வாயினுடைய வளத்தை அந்த வேர் தனதாக்கிக் கொண்டிருப்பதினால், தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனை சார்ந்து இருக்கும் மரம் ஓர் வேரற்ற மரம் இல்லை. பந்தக்கால் நடுற பொழுது நடக்கூடிய அந்த மரத்தை போன்றல்ல. நீரோடையில் இணைக்கப்பட்ட ஒன்று, ஜீவனோடு கூடிய ஒன்று. அதில் வளர்ச்சி இருக்கும், அதில் வளம் இருக்கும். வளர்ச்சியும் இருக்கும், வளமும் இருக்கும், சேர்க்கையும் இருக்கும், செழிப்பும் இருக்கும். தேவனோடு இது தொடர்ந்து இணைக்கப்பட்டிருப்பதால் எந்த பஞ்சத்திற்கும் அது அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த பஞ்சம் வருவதற்கு முன், நிலம் காய்ந்து போவதற்கு முன், அந்த மழை பொய்த்து போவதற்கு முன் அதனுடைய தொடர்பு, தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த வாய்க்கால்களில் அது இணைக்கப்பட்டிருப்பதினால், ஜீவ நதியில் அது இணைக்கப்பட்டிருப்பதினால், என்றும் பொய்த்து போகாத அந்த ஜீவ நதியில் அது இணைக்கப்பட்டிருப்பதனால் எது குறித்தும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே, தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த ஏற்கனவே என்று சொல்லக்கூடிய வார்த்தை, இது போன்ற பஞ்சங்கள், காய்ந்து போதல், வெப்பத்தினுடைய அதிகமான இடையூறுகள், இவைகளெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே ஏற்கனவே அங்கு அந்த வேர் என்ன செய்கின்றது? இவையெல்லாம் சம்பவிப்பதற்கு முன்பதாகவே அந்த வேர் அந்த வாய்க்கால்களில் ஓரமாக அது நாட்டப்பட்டிருப்பதனால், அந்த அந்த என்னாலும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தில் தன்னை அது இணைத்துக் கொண்டிருப்பதனால், ஏற்கனவே அது வேறு அங்கு இருப்பதினால், ஏற்கனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் அந்த பஞ்ச காலத்திற்கும், தேவன் அந்த காய்ந்து போகுதலுக்கும், மழை பெய்த்து போதலுக்கும் அவர் ஏற்கனவே ஒரு வழியை செய்து வைத்திருக்கின்றார். அந்த என்ன வழி என்றால், நீங்களும் நானும் அவரோடு அந்த ஜீவ நதியில் நம்முடைய வேர்களை இணைத்து வைத்திருக்கக்கூடிய அனுபவத்தை பெற்றவர்களாக நம்ம இருக்கும் பொழுது, ஏற்கனவே பஞ்சகாலம் வருவதற்கு முன்னதாக ஏற்கனவே தேவன் யோசேப்பை
எகிப்திற்கு அனுப்பினார். யாக்கோப்பையும் அவருடைய 12 புத்திரர்களையும் போஷிப்பதற்காக, அந்த பஞ்சத்தில் அவர்களுக்கு ஜீவ காருண்யம் செய்யப்பட வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே the root relationship, இவரை காக்க வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்கனவே அந்த யோசேப்பை அங்கு அனுப்பிவிட்டார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அந்த தீயிலிருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, அவர்களுடைய விடுதலை ஏற்கனவே சம்பவித்து விட்டது. அவர்கள் வெளியில் வருவதற்கு முன்பே தேவன் அவர்களுக்குரிய விடுதலையை பாராட்டினார். சிங்கத்தின் கெபியிலே இருக்கக்கூடிய தானியேல் காக்கப்படுகின்றான். எப்படி காக்கப்படுகின்றான்? ஏற்கனவே தேவன் அங்கு என்ன செஞ்சிட்டாரு? அவனோடு இருந்தார். ஏற்கனவே தேவன் அந்த சிங்கத்தின் வாய்களை கட்டினார். அக்னியின் ஜுவாலையில் அவர்களை பற்றித்து போடாதபடி அவர்களை காத்தார். அதுக்கு பிறகுதான் அவர்கள் வெளியே வந்து விடுதலையாக வந்தார்கள். ஏற்கனவே தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த ரிலேஷன்ஷிப், தேவனோடு நமக்கு வேண்டிய அந்த 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 உறவு, பரலோகம் சார்ந்த அந்த உறவு ஏற்கனவே தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே அந்த உறவு நம்மில் இருப்பதினால் தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வரக்கூடிய பஞ்சமோ, பசியோ, தொல்லையோ, கஷ்டங்களோ, தொற்று நோய்களோ எதுவும் உங்களையும் என்னையும் அணுகாது. ஏனென்றால் அவர் ஏற்கனவே உங்களையும் என்னையும் தன்னுடைய பிள்ளைகளாக அவர் ஏற்றுக்கொண்டவராக இருக்கின்றார். தேவ இணைப்பை அவர் மீதான நம்பிக்கையாக்கி நம் வேர்கள் அதை பெற்றிருப்பதினால், நம்முடைய நம்பிக்கை இணைப்பில் இருக்கிறது. அந்த இணைப்பு தேவனோடு இருப்பதினால் பஞ்சத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு கவலை இல்லை. எப்போ நமக்கு கவலை இல்லை? when we stay connected. தேவனோடு வைத்திருக்க வேண்டிய உறவை நாம் உறுதியாக வைத்திருக்கும் பொழுது. நான்காவதாக, neither shall cease from yielding fruit. வாய்க்கால் ஓரமாய் நாட்டப்பட்ட தேவனுக்கு பிரியமானவர்களே, தன்னுடைய வேர்களை அந்த வாய்க்காலோடு இணைத்துக் கொண்ட, உஷ்ணத்தை எதிர்த்து தன் பசுமையை பாதுகாத்துக் கொண்ட, பஞ்சத்தில் பயமின்றி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரமே கனி தரும். எப்பொழுது நாம் கனி தருவோம்? முதலாவது, தண்ணீர் 2 நாட்டப்பட்டிருக்க வேண்டும். வாய்க்கால் ஓரமாய் தன்னுடைய வேர்களை விட்டு அந்த ஜீவன் நதியோடு நம்ம இணைத்திருக்க வேண்டும். அப்பொழுது உஷ்ணத்தை எதிர்த்து தன் பசுமையை காத்துக்கொள்ளக்கூடிய வலிமை நமக்கு கிடைக்கும். அந்த வலிமை நமக்கு கிடைத்தது என்றால் பஞ்சத்தில் பயமின்றி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரமாக இருப்போம். அப்பொழுது கனி தருவோம். தேவனுக்கு பிரியமானவர்களே, அநேக நேரங்களில் இந்த அடிப்படை நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோம். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டிருக்கிறோம். வேரை அந்த வாய்க்கால் ஓரமாக நாம் வைத்திருக்கின்றோம். தேவன் பாராட்டக்கூடிய அவருடைய பாதுகாப்பு நிமித்தமாக உஷ்ணத்தை எதிர்த்து பசுமையை நாம் காத்துக்கொள்கின்றோம். எல்லாவற்றையும் அந்த நன்மைகளை எல்லாம் நாம் பெற்றுக்கொண்டு நம் செழுமையை எல்லாம் தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு பசுமையான இலைகளில் மாத்திரம் நாம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். பசுமையான இலைகளை மாத்திரம் காட்டிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் தேவன் எதிர்பார்ப்பது நீங்களும் நானும் கனி தர வேண்டும். we should bear fruits. பசுமையை தோற்றத்தில் மாத்திரம் நாம் காட்டுகின்றோம்.
பசுமையை விளைச்சலில் நாம் காட்டுவதில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவனுடைய விசேஷித்த கவனிப்பு எப்படி இருக்கிறது என்றால், யாரோ இருக்க வேண்டிய இடத்தில் யாரையோ கொண்டு வச்சிருக்கிறார். கிறிஸ்து தன்னுடைய அவமானத்தில் லூக்காவின் புத்தகம் 13வது அதிகாரம் வசனங்கள் 6 to 7 வரைக்கும் என்ன சொல்றார்? திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கிறார். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நட்டு வச்சிருக்கக்கூடிய அந்த எஜமானன் அதில் கனியை தேடினான். கனி கொடுப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை அதற்கு உருவாக்கி கொடுத்திருந்தான். மிருதுவான நிலம், இயற்கை உரம், தொடர்ச்சியான நீர் பாய்ச்சல், வெளிச்சம், வேறு எதுவெல்லாம் அந்த மரம் கனி கொடுக்க வேண்டுமோ அவற்றை எல்லாம். திராட்சை தோட்டத்தில் அத்தி மரத்தை நாட்டியிருக்கான். அத்தி மரம் காட்டு உரங்களில் இருக்கக்கூடியது. இவை எதுவுமே அதுக்கு தேவையில்லை. இருந்தாலும் கூட அந்த காட்டு அத்தி மரத்தை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தில் அவர் நினைச்சிருக்கிறார், நாட்டி இருக்கிறார். கனித்தரும் என்று காத்துக் கொண்டிருக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, இந்த அத்தி மரம் எப்பொழுதெல்லாம் இலைகள் துளிர்ந்து பசுமையாக காணப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அங்கு கனிகள் இருக்கணும். இந்த தோட்டத்துக்காரன் என்ன செய்யறான்? அந்த கனிகள் இருக்குமே, ஏனென்றால் அது இலைகளினால் பசுமையாக தன்னை காத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அதற்குள்ளாக கனிகள் இருக்கும்னு கிட்ட வந்து பார்க்கிறான். அங்கு கனிகள் இல்ல, வெறும் இலைகள் மாத்திரம் இருந்துச்சு. தண்ணீர் அண்டை நாட்டப்பட்டு வேர்களும் வாய்க்காலோடு இணைக்கப்பட்டு பசுமையான எல்லாவற்றையும் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மரம் வெறும் இலைகளை மாத்திரம் வச்சிருச்சு. மரம் தான் பெற்ற செழிப்பை எல்லாம் பிரதிபலிக்க வேண்டும் என்றால் கனி அது கொடுக்கணும். கனி கொடுக்கணும். It should bear fruits. சங்கீதக்காரன் மிக அருமையா சொல்றார், கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் எப்படி இருக்கிறானா, நீர்க்கால்களில் ஓரமாக நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுக்கிறான். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை அவன் தருணம். பிறகுதான் அந்த இலையுயிராத மரத்தை போல் இருப்பான். அந்த இலைகளை பற்றி கனி கொடுக்கப்பட வேண்டிய அந்த அவசியத்திற்கு பிறகுதான் இலைகளை அங்கு வைக்கின்றான். நீர்க்கால்களின் ஓரமாக நடப்பட்டவன் இலையுதிராத மரத்தை போல் இருக்கின்றான். அவன் தன் காலத்தில் தன் கனியை அவன் கொடுக்கணும். நீர்க்கால்களின் ஓரத்தில் நாட்டப்பட்ட யூதர்கள் தங்கள் காலங்களில் தங்கள் கனியை அவர்கள் கொடுக்கவில்லை. தேவன் எதிர்பார்த்தார். அவர்கள் கனியற்ற மரங்களாக நின்று கொண்டிருந்தார்கள். எந்த கனியை எதிர்பார்த்து அந்த யூதர்களுக்கு அவர்கள் செய்ய வேண்டிய சவரட்சணை எல்லாம் தேவன் பாராட்டினாரோ, நன்மைகளை எல்லாம் தேவன் பாராட்டினாரோ, அனைத்து நன்மைகளையும் அவர்கள் பெற்றுக்கொண்டு எந்த கனியை அவர்கள் கொடுக்க வேண்டும் என்று தேவன் ஆசித்தாரோ அந்த கனிகளற்ற மரங்களாக அவர்கள் நின்றார்கள். மத்தேயின் புத்தகம் 3வது அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? மேசியா வெளிப்பட்ட அந்த காலத்தில் யூதர்கள் மனம் திருந்துதலுக்கு ஏற்ற கனியை அவர்கள் கொடுக்கவில்லை. அவர்கள் கனி கொடுக்கவில்லை என்று தேவன் கண்ட மாத்திரத்தில் அவர்கள் அப்படியே விட்டுறல. என்ன செய்யறாரு? கோடாரியை அந்த மரத்தின் வேர் அருகே வைத்தார். கோடாரியை தேவன் என்ன செஞ்சாரா? அந்த மரத்தின் வேர் அருகே வைத்தார். வேர் அருகே ஏன் அவர் வைக்கணும்? அந்த வேர் தான் அந்த நீருக்கும் மரத்திற்கும் ஒரு கனெக்ஷன், ரிலேஷன்ஷிப். பரலோகத்திற்கும்
நமக்கும் உள்ள ஒரு தொடர்பு என்னவென்றால் அந்த ரூட் ரிலேஷன்ஷிப். அந்த தொடர்பில், அந்த உறவுல கடவுள் செய்றாரு, இந்த யூதர்களுக்கு அந்த கோடாரியை வைக்கிறார். அடுத்து என்ன செய்யறாரு? அப்படியே விட்டுறல. அவர்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்த அந்த திராட்சை தோட்டத்தில் காட்டு அத்தி மரங்களாகிய உங்களையும் என்னையும் அங்கு நாட்டுகின்றார். தண்ணீர் அண்டை, நீர்கால்கள் அருகே வேர்கள் பாயும்படியாக உங்களையும் என்னையும் அவர் நாட்டுகின்றார். அந்த இஸ்ரவேலர்களுக்கு கொடுத்த அந்த மகா பெரிய உன்னதமான ஸ்லாக்கியத்தை ஒன்றுக்கும் உதவாத காட்டத்தி மரங்களாகிய உங்களுக்கும் இறக்க கொடுக்கிறார். பசுமையையும் பஞ்சத்தில் தாட்சி அடையாத வரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அவர் கொடுத்துவிட்டு எதை அந்த யூத குலத்தில் எதிர்பார்த்தாரோ, யூதர்களிடத்தில் எதிர்பார்த்தாரோ, அந்த கனியை நீங்களும் நானும் வைத்திருக்கணுமா என்று பார்க்கிறார். எந்த கனியை யூதர்கள் கொடுக்கவில்லையோ, மனம் திரும்புவதற்கேற்ற அந்த கனியை தேவன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேடுகிறார். அவரது சொந்த ஜனங்களாகிய யூதர்களுக்கே அவர் அந்த கோடாரியை வைப்பார் என்றால், தேவனுக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய நிலைமை என்னுடைய நிலைமை என்ன? தன்னுடைய சொந்த ஜனங்கள் கனி கொடுக்கவில்லை என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த வேர் மீது கோடாரியை வைத்தார். வெட்டி போடுவேன், வெட்டி போடுவேன். அவரது சொந்த ஜனங்களாக யூதர்களுக்கே கோடாரியை வைத்தார் என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம்? யோவானின் புத்தகம் 15வது அதிகாரம் 1-2 வசனங்கள் என்ன சொல்றது? நான் திராட்சை செடி, என் பிதா தோட்டக்காரர். என்னில் கனி கொடாது இருக்கக்கூடிய கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுவார். யூதர்கள் கனி கொடுக்கவில்லை என்பதற்காக அந்த கோடாலியை அவர் வேர் மீது வைத்தார், வெட்டல, வெயிட் பண்றார். ஆனால் அந்த இடத்தில் உங்களையும் என்னையும் வைத்து பார்க்க வேண்டும் என்று எல்லா சவரட்சணைகளையும் செய்து அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரங்களாகிய உங்களையும் என்னையும் வைத்திருக்கும் பொழுது நாம் கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த நேரத்தில் தானே வெட்டி போடுகின்றார். ஆனா ஒன்னு சொல்றார், we are special from Jews. என்ன சொல்றாரு? உன்னுடைய அந்த கிளையில கனி இருக்கும் என்றால் நான் என்ன செய்வேன்? அந்த கனி அதிகமாக கொடுக்கும்படியாக உன்னை நான் பலப்படுத்துவேன். அதிகமாக கொடுக்கும்படியாக நான் எல்லா காரியங்களையும் நான் உனக்கு செய்வேன். கனி கொடுக்கும் கொடியை அதிகம் கவனிக்கும்படியாக நான் சுத்தம் செய்வேன். கனி கொடாத கொடியை நான் வெட்டி போடுவேன். கனி கொடுக்கும் செடியை அதிக கனி கொடுக்கும்படியாக நான் அதை அதிகமாக அதற்கு செய்வேன். தேவனுக்கு பிரியமானவர்களே, கனி கொடாத திராட்சை இருக்கும் இடத்தில் காட்டு அத்தி மரங்களாகிய சகல சவரட்சணைகளையும் அவர் செய்திருக்கின்றார். ஒலிவ மரக்கிளைகள், ஒலிவ மரக்கிளையில் இங்கு ரோமர் 11-17வது வசனம் என்ன சொல்கின்றது என்றால், ஒலிவ மரக்கரையில் அந்த கிளை கனி கொடுக்க இல்லை என்றால் அந்த கிளையை நான் என்ன செய்வேன்? தரித்து போடுவேன். ஒலிவ மரங்களில் இந்த ப்ரூனிங் மெத்தட் உபயோகிப்பார்கள். என்னவென்றால், ஒரு கிளை கனி கொடுக்கவில்லை என்றால் அந்த கிளையை வெட்டிட்டு அந்த கிளையில் என்ன செய்வாங்க? இன்னொரு ஒலிவ மரத்தினுடைய அந்த கிளையை கொண்டு வந்து அதோடு கிராஃப்டிங் செய்வார்கள். they will prune the unbearing branches and they will graft a branch from other olive tree. இன்னொரு ஒலிவ மரத்திலிருந்து தான் என்ன செய்வாங்க? அதனுடைய கிளைகளை கொண்டு வருவாங்க. தேவனுக்கு பிரியமானவர்களே, இங்கு இந்த ரோமருக்கு நிறுவனம் 17வது வசனத்தில் என்ன சொல்கிறது? வெட்டப்பட்ட ஒலிவ கிளைகளுக்கு பதிலாக காட்டொலிவ மரத்திலிருந்து
ஒலிவ மரம், cultured olive trees are cared by the people. மக்கள் வாழக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மரங்களில் அந்த கிளைகள் கனி கொடுக்கவில்லை என்றால் அதன் அருகில் இருக்கக்கூடிய ஒலிவ மரத்திலிருந்து கொண்டாந்து வைப்பாங்க. இங்கு இந்த வசனம் என்ன சொல்லுகின்றது? காட்டோரங்களில் இருக்கக்கூடிய அந்த ஒலிவ மரத்திலிருந்து ஒரு கிளையை கொண்டு வந்து ப்ரூனிங் அண்ட் கிராஃப்டிங். எதை ப்ரூன் பண்றாரு? கனி கொடுக்காத அந்த கிளையை அவர் தரித்து கனி கொடுக்க வேண்டும் என்று காட்டத்தி மரத்திலிருந்து ஒரு கிளையை கொண்டாந்து அந்த கிராஃப்ட் பண்றார். அந்த யூதர்கள் இருக்க வேண்டிய இடத்துல காட்டத்தி மரங்களாகிய உங்களையும் என்னையும், காட்டு ஒலிவ மர கிளைகளாகிய உங்களையும் என்னையும் அவர் இணைக்கின்றார். He describes Gentile Christian as being grafted. தேவனுக்கு பிரியமானவர்களே, எபிரேய மொழியில் ஒரு பதம் இருக்கின்றது, ரிசா, RHIZA. அப்படி என்றால் எந்த ஒரு மரத்தின் கிளையை கொண்டு வந்து எந்த மரத்தில் வைத்தாலும் அந்த ரூட், அதனுடைய வேர் அந்த நீர்க்கால்களில் இணைக்கப்பட்டிருக்கும் என்றால், அந்த வேர் நீர்க்கால்களில் இணைக்கப்பட்டிருத்ததிலே பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் வேர்களில் இருந்து அந்த கிளைகளுக்கு வருமா? அதான் ரிசா என்று எபிரேய பாஷையில் கூறுவார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, திராட்சை தோட்டத்தில் அத்திமரம், ஒலிவ மரத்தில் காட்டொலிவ மரம், அதனுடைய கிளைகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, ஆக்ட் ஆஃப் ப்ரூனிங் அண்ட் an act of crafting belongs to God. வெட்டுதலும் ஒட்டுதலும் தேவன் செய்கின்றார். யார் கனி கொடுக்கவில்லையோ அவர்களை வெட்டி எறிகின்றார். யார் கனி கொடுக்க வேண்டும் என்று ஆசித்து அவர்கள் எங்கிருந்தாலும் சரி, எனிவேர், ஹைவேஸ் அண்ட் பைவேஸ், அவர்களை கொண்டு வந்து ஒட்ட வைக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அத்திமரம் தன்னுடைய அந்த சீசனில், கனி கொடுக்கக்கூடிய அந்த சீசனில் அது கனியற்று நின்றது. பசியோடு வந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்கு வந்தபொழுது அந்த மரம் அவரை ஏமாற்றி போட்டது. இலைகள் தழைத்திருப்பது போன்று இருக்கும் பொழுது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பசியின் ஈர்ப்பினால் அந்த மரத்தின் அருகே சென்று ஏதாவது கிடைக்குமா என்று அவர் பார்க்கின்றாங்க. கனிகள் இல்லை. கனி இல்லாத மரம், இலைகள் மட்டும் உள்ள மரம். Many a times we are living a life of leaf Christians, not life Christians. இலை கிறிஸ்தவர்களாக, கனியற்ற கிறிஸ்தவர்களாக நாம் காணப்படுகின்றோம். not life Christians. நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நம்மை அந்த திராட்சை தோட்டம் இருக்கும் இடத்தில் வைத்தாரோ, அந்த ஒலிவ மர அந்த கிளைகளுக்கு பதிலாக காட்டருத்தி மர கிளைகளாகிய உங்களையும் என்னையும் வைத்தாரோ, அந்த வாழ்க்கை நம்ம இடத்தில் இல்லை. we are living only a leaf Christian life, not life Christian life. கிறிஸ்து அத்திமரத்தை சபிக்கும் பொழுது அவர் மரத்தின் மேல வரைக்கும் அவருக்கு சபிக்கல. கனி கொடுக்காத அந்த கிளையை அவர் சபிக்கவில்லை, அந்த இலையை அவர் சபிக்கவில்லை. எதை சபிக்கின்றார்? அவர் எதை சபிக்கின்றார் என்ற வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வேற மரத்தின் மேல் அளவில் அவர் சபிக்கவில்லை, வேர் அளவில் சபிக்கின்றார். அந்த சாபம் எங்கே போகின்றது? நமக்கும் தேவனுக்கும், நமக்கும் பரத்திற்கும் இருக்கக்கூடிய அந்த ரூட் ரிலேஷன்ஷிப்பை அவர் சபித்து போடுகின்றார். யூதர்களுக்கு கொடுக்கப்படாத அந்த வாய்ப்பை நமக்கு கொடுக்கின்றார். இன்றைய நாளிலும் தேவனுக்கு பிரியமானவர்களே, நமக்கு மற்றொரு தருணத்தை அவர் கொடுத்திருக்கின்றார்.
3 வருடமாக தொடர்ந்து கனியேற்றிருந்த அந்த அந்த திராட்சை தோட்டத்தில் கனி இல்லை என்ற பொழுது வேர் அருகே கோடாரியை அவர் வைக்காமல், தேவனுக்கு பிரியமானவர்களே, மற்றொரு தருணத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கின்றார். நம்மை சுத்தம் செய்வதற்காக நமக்கு தேவையான எல்லா முயற்சிகளையும் அவர் மேற்கொள்ளுகின்றார். அப்படியாவது நாம் கனி தருவோமா என்று அவர் பார்க்கின்றார். யாருக்கும் தராத அந்த தருணத்தை தேவனுடைய திருச்சபை மக்களை ஆகிய இந்த மீதியான திருச்சபை குடும்பத்திற்கு அவர் கொடுத்திருக்கிறார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாமிசத்தை தன் புயபலமாக கொண்டு கர்த்தரை விட்டு விலகி செல்லக்கூடிய மனிதர்களுக்கு அல்ல, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் முழு நம்பிக்கையாக வைத்திருக்கக்கூடிய அந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை அவர் கொடுக்கின்றார். தேவனுக்கு பிரியமானவர்களே, கால்வாய்கள் ஓரமாக தங்கள் வேர்களை விடும்படியாக தண்ணீர் அண்டை நாட்டப்பட்ட, உஷ்ணத்தை காணாத, பஞ்சத்திற்கு பயப்படாத, கனி கொடுக்கும் மரங்களாக இன்றைக்கு தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? என்ன கனியை கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? எந்த நிலையில் நாம் கனி கொடுத்து கொண்டிருக்கின்றோம்? வெறும் மரத்தில் இலைகளாக பசியோடு வரக்கூடிய தேவனை நாம் ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோமா? நம்மில் இருக்க வேண்டிய கனிகள் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் யாருக்காக இந்த உலகத்திற்கு வந்தாரோ அந்த மக்களை அவர் புறம்பாக்கி போட்டு வெற்றி தரித்தெறிந்து இன்றைக்கு உங்களையும் என்னையும் அந்த திராட்சை தோட்டத்தில் அத்தி மரங்களாகிய உங்களையும் என்னை வைத்திருக்கிறார். ஒலிவ மர கிளைகளுக்கு பதிலாக அந்த கல்ச்சர்ட் ஆலிவ் ட்ரீயில் இருந்து அவர் எதையும் கொண்டு வராமல் காட்டோரங்களில் இருக்கக்கூடிய அந்த காட்டொலிவ மரத்தின் கிளைகளாகிய உங்களையும் என்னையும் அந்த விசேஷமான உறவில் அவர் வைத்திருக்கின்றார். நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? இஸ் அவர் லைஃப். தேவனுக்கு பிரியமானவர்களே, லீவ் கிறிஸ்டியன் லைஃப் ஆர் அவர் லைஃப் இஸ் ரியல் கிறிஸ்டியன் லைஃப். இலை கிறிஸ்தவர்களாக அல்லாது, தேவனுக்கு பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக, பரலோக வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக நீங்களும் நானும் காணப்படுகின்றவா? தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக கொண்டு வரவும், வாய்க்கால்கள் ஓரமாய் நாட்டப்பட்டிருக்கக்கூடிய மரங்களாக நாம் இருக்கவும், எந்த நிலையிலும் எது பொய்த்து போனாலும் தேவனோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய உறவு பொய்த்து போகவில்லை என்ற நிலையில் தேவன் நம்மை இந்த நேரத்தில் அஸ்திபாரப்படுத்தி தேவன் தன்னுடைய ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் தர ஆசிக்கின்றார். எங்கள் அன்பின் தெய்வம் இந்த நாளில் அப்பேற்பட்ட ஒரு பெரும் ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் எனக்கும் அவர் வைத்திருக்கின்றார். தலைவரங்கி ஜெபிப்பை உங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, இந்த நாளின் வார்த்தைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம், துதிக்கின்றோம். இந்த நாளிலும் தேவரீர் எங்களோடு பேசிய வார்த்தைகள் பரத்திலிருந்து தேவரீர் எங்களுடைய இருதயத்திற்கு கொண்டு வரப்பட்டதாகவும், பரிசுத்த ஆவியானவர் அதை எங்களில் இந்த நேரத்தில் எங்களுடைய இருதயங்களில் எழுதியமைக்காகவும் நமக்கு நன்றியும் சோத்திரங்களும் ஏறெடுக்கின்றோம். சுவாமி தேவரீர், நீர் எங்களை எவ்வளவு தூரத்திற்கு விசேஷப்படுத்தியிருக்கின்றீர், எவ்வளவு தூரத்திற்கு எங்கள் அன்பின் தெய்வமே நீர் எங்களை இந்த உலகத்தின் மக்களிலிருந்து பிரித்து இருக்கின்றீர். எவ்வளவு தூரத்திற்கு தேவரீர் நீர் ரட்சிப்பை இந்த உலகத்தில் யாருக்காக கொண்டு வந்தீரோ அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஒன்றுக்கு உதவாத எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கின்றீரே. திராட்சை கொடிகள் இருக்க வேண்டிய அந்த தோட்டத்தில் காட்டத்தி மரங்களாகிய எங்களை நீர் அழைத்திருக்கின்றீரே. ஒலிவ மர கிளைகளுக்கு பதில்
அந்த ஒலிவ மர கிளைகளை அல்ல, காட்டொலிவ மர கிளைகளை கொண்டு வந்தீரே. காட்டொலிவ மரங்களாக நீர் எங்களை தேவரீர் உம்முடைய அந்த உறவில், அந்த ரட்சிப்பின் திட்டத்தில் இணைத்திருக்கின்றீரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையில் தேவரீர் நாங்கள் எந்த கனியை அந்த யூதர்களிடத்திலிருந்து நீர் எதிர்பார்த்தீரோ அந்த கனிகளை கொடுக்கும் பிள்ளைகளாக இந்த நாட்களில் வாழ நீர் எங்களுக்கு இரக்கம் செய்துள்ளோம் சுவாமி. தர்மையான சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் உடைய பாத்தில் வருகின்றோம். நாங்கள் எந்த நிலையில் தேவரீர் உம்முடைய சமூகத்தை விட்டு தூரமாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை உம்மோடு இணைத்துக்கொள்ள ஆசிக்கின்றோம். We want to connect ourselves with you, our Lord. We want to get ourselves connected. We want to stay connected with you. உம்மோடு இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த நாளில் நீர் எங்களுக்கு புதுப்பித்து தரும்படியாக உடைய பாத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய எந்த பாவங்களாக இருந்தாலும் தேவரீர் அவற்றை எங்களுக்கு தயவாக நீர் மன்னித்து, எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாராட்டக்கூடிய அந்த கிருபைகளின் நிமித்தமாக நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இன்னொரு விசை சேர்க்கப்பட நீர் எங்களுக்கு இரக்கம் செய்திடலாம் சுவாமி. இந்த சத்தியத்தை ஆங்காங்கு இணையத்தின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய பாத்தில் ஒப்புக் கொடுக்கட்டும். ஆசீர்வதியும். அவர்கள் தங்களோடு தங்களை உம்மோடு இணைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த நாளில் தேவரீர் தங்களை தாழ்த்தும் பொழுது அந்த இணைப்பை நீர் எங்களுக்கு உண்டாக்கி தரும்படியாக உடைய பாத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம் சுவாமி. துன்பம், தொல்லை, கஷ்டங்கள், கஸ்திகள் நிமித்தமாக பெரும் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். யாவரும் நீர் கிருபையாக ஆசீர்வதித்தரலாம். எங்கள் அன்பின் தெய்வமே, இந்த கடந்த 11 மாதங்கள் இந்த தொற்றின் வழியாக நாங்கள் கடந்து வந்து ஜீவனோடு இந்த நாளில் உடைய பாதத்தில் அமர்ந்திருக்கின்றோம் என்றால் அது உம்முடைய சுத்த கிருபை என்பதை நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் சுவாமி. எங்களோடு இந்த வருஷத்தை துவங்கியவர்கள் அநேகர் காணவில்லை. எத்தனையோ லட்சம் மக்கள் இந்த உலகத்தில் அந்த தொற்றின் மூலமாக மாய்ந்து போனார்கள். அவர்களை காட்டிலும் நாங்கள் விசேஷமானவர்கள் அல்ல என்ற போதிலும் தேவரீர் நீர் எங்களை காத்து ஜீவன், சுக, பலத்தை இந்த நாள் வரைக்கும் கொடுத்த மாபெரும் தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உடைய திரு சமூகத்தில் எங்களை தாழ்த்தும் பொழுது நீர் எங்களுக்கு சமீபராகவும் சகாயராகவும் இருப்பதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. இந்த நாளின் மனமகிழ்ச்சியை, இந்த நாளின் ஆசீர்வாதத்தை, இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய எல்லா பிள்ளைகளுக்கும் நீர் கொடுத்தரலாம். நீர் சீக்கிரமாக வர இருக்கின்றீர். உடைய ராஜ்யம் சீக்கிரமாக சம்பவிக்கப் போகின்றது. அந்த ராஜ்யம் சம்பவிக்கும் அந்த நாளில் இதோ இவருக்காக காத்திருந்த இவருடைய ரட்சிப்பிலே களிக்கூறும் என்று சொல்லக்கூடிய கூட்டத்தாருடைய நாங்கள் அனைவரும் காணப்படக்கூடிய பெரும் பாக்கியத்தின் எங்களுக்கு தந்துதுவ கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டுதல் செய்கின்றோம் எங்கள் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உலகம் அனைத்திலும் இருக்கக்கூடிய தேவரீர் தமது பிள்ளைகள் ஒவ்வொருவரோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமேன். ஆமேன். ஆமேன்.